பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி இருக்கிறீங்க தேவ பிள்ளைகளே? இன்றைய தேவ வாக்கு 121வது சங்கீதம். ஹல்லேலூயா. 5வது வசனமும் 6வது வசனமும். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆம் தேவ பிள்ளைகளே, அவர் நம்மை கண்ணும் கருத்துமாய் பாதுகாக்கிற தேவன். பகலில வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்தாதபடி அவர் ஹல்லேலூயா பாதுகாக்கிற தேவனாய், ஒரு சேதமும் அணுகாதபடி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அக்னியில் சேதம் வராமல் ஆண்டவர் தாமே சாத்ராத் மேஷாக் ஆபேத்நேகோவின் இடத்துல 3 புருஷர்கள் மத்தியில் ஆண்டவர் உலாவி வந்து அந்த அக்னி சூளையின் நடுவிலே வீழ்ந்தவர்களோடு கூட 4வது பேராய் அவர் விடுதலையாக்கி அவர்களோடு உலாவினார். ஹல்லேலூயா. ஒரு சேதம் அணுகாதபடி பாதுகாத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை காக்கிறவர். ஆம் வாலிப பிள்ளைகளே, சிங்கத்தின் மத்தியிலே சேதம் வராமல் தானியேலை பாதுகாத்த தேவன். ஹல்லேலூயா. தானியேல் 3:25 அவர்களுக்கு ஒரு சேதமும் வரவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தானியேல் 6:22 23 நம்ம வாசிக்கிறோமானால், ஒரு சேதம் அணுகாதபடி தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார். சிங்கத்தின் வாய்களை ஆண்டவர் கட்டி போட்டார். தேவ பிள்ளைகளே, ஆம், அவர் நமக்கு சேதமில்லாதபடி பாதுகாப்பார். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சர்ப்பம் சேதம் வராதபடி பவுல் அப்போஸ்தலனை பாதுகாத்த தேவன். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாக சொல்லியிருக்கிறது அல்லவா? அவர் சேதம் வராதபடி அதை ஆண்டவர் தாமே பாதுகாத்தார். அந்த சர்ப்பத்தில் இருந்து அவரை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அதே போல் அப்போஸ்தலர் 27:22 சொன்னது போல் ஹல்லேலூயா, கப்பர் சேதம் இல்லாமல் ஒரு பிராண சேதம் வருவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, அப்படிப்பட்ட தேவன் அக்னியில் நடந்தாலும் நமக்கு சேதமிடாதபடி பாதுகாப்பார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்ற வசனத்திற்கு ஏற்ப ஹல்லேலூயா, நமக்கு விரோதமாய் எந்த நாவுகளும் குற்றப்படுத்தினாலும், நாம் எது செய்தாலும் தீமையாக எண்ணுகிற ஜனங்கள் மத்தியில் நம் கர்த்தர் நம்மை ஒரு சேதமில்லாதபடி பாதுகாப்பார். வாலிப பிள்ளைகளை, ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற தேவனே, அப்பா, எங்களை சேதமில்லாமல் பாதுகாத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா, நீர் மாத்திரம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஒரு சேதமில்லாமல் பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஒரு தீங்கு அணுகாதபடி பார்க்கவா. ஆமேன்.